அந்த விநாயகருடைய அருளை பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுலே மிகப்பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா சதுர்த்தி தான் விநாயகருக்கு இல்லையா? நம்ம எல்லாருக்குமே தெரியும். சங்கடகடா சதுர்த்தினே சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சதுர்த்தி. நீங்கள் இத்தனை சங்கடகடா சதுர்த்தியில் நீங்கள் விரதம் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய விநாயகரின் பிறந்த நாளான இந்த ஆவணி சதுர்த்தியில் நீங்கள் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டீர்களே ஆனால் கிட்டத்தட்ட 11 மாதம் இருந்த எல்லா சதுர்த்திக்கான பலனும் சேர்ந்து உங்களுக்கு ஜாக்பாட்டா இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பிள்ளையார் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகக்கூடிய மாதமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்களும் நிறைய இந்த விநாயகர் சதுர்த்தி பற்றி பற்றிருக்காங்க. எல்லா பசங்களுக்கும் நாட் ஒன்லி நீங்கள் நான் குட்டியிலேருந்து பெரியாள் வரைக்கும் கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு திருவிழான்னு தான் நான் சொல்வேன். அந்தளவுக்கு சந்தோஷத்தை வழங்கக்கூடிய ஒரு பண்டிகை எதுவென்றால் அது தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி எனக்கு எங்காளுப்பா நான் பார்ப்பேன்ப்பா, நான் பார்த்து அழகு பார்ப்பேன்ப்பா, நான் தூக்கிட்டு போவேன்ப்பா, நான் பிரசாதம் படைப்பேன்ப்பா, நான் 4 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன்ப்பா, அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு மகிழ்வு, அதில் ஒரு ஆத்ம நிறைவு, இதெல்லாம் கொடுத்து நானும் நல்லா இருந்து அடுத்தவர்களும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைத்து அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பண்டிகை ஒன்று உண்டெனில் அது நிஜமாவே விநாயகர் சதுர்த்தி மட்டும்தான்.